வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணக்கனேந்தல் புத்துக்கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியாப்பட்டிக்கும் கல்குறிச்சிக்கும் நடுவுல ஜோகில்பட்டின்ற ஏரியாவை தாண்டி இருக்கு. கல்குறிச்சி பஸ் ஸ்டாப்ல இருந்தே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ போகும். நீங்க போறதுன்னா அதுலயே போகலாம். கோவில்ல என்ட்ரான உடனே ஒரு விநாயகர் சிலை, இது வெட்ட வெளியில இருக்கக்கூடிய கோவில் தான். ஒரு விநாயகர் சிலை முதல்ல இருக்கு. விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். நம்ம போறதுக்கு முன்னாடியே எங்களை சாப்பிட்டுட்டு நீங்க போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல இந்த வீடியோல தெரியுற அந்த ட்ரம் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒன்னுல லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டுட்டு தான் சாமி கும்பிடவே போனோம். இதுதான் இந்த கோவிலினுடைய வழக்கமா. யார் போனாலுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போறாங்க. 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நம்மாலான உதவியை கண்டிப்பா நம்ம செய்யணும். திரும்ப கோவிலுக்குள்ள நம்ம போகும்போது என்ட்ரன்ஸ்ல இந்த சூலாயுதம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கேட் இருக்கு பாருங்க, அதுக்கு உள்ளதான் புத்துக்கோவில் இருக்கு. கேட்டுக்கு உள்ள போய் நம்ம சாமி கும்பிட முடியும். தீபாராதனை காட்டும் போது நம்ம உள்ள நின்னே பார்க்கலாம். சாமி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். பின்னாடி பாருங்க புத்து இருக்கு. இது சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சித்தர் ஒருத்தர் சொன்னாரு. எப்பவுமே நம்ம கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு தான் கேட்போம். இந்த கோவிலுக்கு நான் போயிருந்தப்ப அந்த சித்தர்கிட்ட பேசணும். அவர் சொன்னது பசிப்பினி போக்கணும் அப்படிங்கிறதுக்காக 24 மணி நேரமும் இந்த கோவிலில் அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டப்ப எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, இதே மாதிரி நம்ம ஒரு 4 பேருக்காவது செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையை ஏற்படுத்தினது இந்த கோவில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் அங்கேயே கூட தங்கியிருக்காங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான். எனக்குள்ள சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தின கோயில்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு விசிட் போயிட்டு வாங்க. எல்லோருக்கும் தெய்வத்தின் அருள் கிடைக்கட்டும். நன்றி.